ஹே காய்ஸ், ஸோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா எப்போவே நான் வந்து ஸ்க்ரம் மாஸ்டர் ஆகியிருப்பேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஸ்க்ரம் மாஸ்டரோட எக்ஸாக்ட் ரோல் அந்த மித்தை வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ வாட் டஸ் ஸ்க்ரம் மாஸ்டர் டூ இன் தி ஜீரா போர்ட்? ஜீரா போர்டில் அவங்களோட ஒர்க் என்ன மாதிரி ஒர்க் டாஸ்க் க்ரியேட் பண்ணுறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஸோ எப்படி வந்து டெவலப்மெண்ட் டீம் கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ த்ரூ அவுட் தி வீடியோ அந்த ஸ்க்ரம் மாஸ்டரோட எக்ஸாக்ட் டாஸ்க்கை தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். எஸ், டூ செக் இட் அவுட். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் தி எண்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் வந்து யாராச்சும் ஃப்யூச்சரில் ஸ்க்ரம் மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து டொமைன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து நான் ஒரு பிடிக்காத ஒரு சப்போர்ட் ரோலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸோ நான் வந்து ஸ்க்ரம் மாஸ்டர் ஆக போகிறேன் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் ஸ்க்ரம் மாஸ்டர் ஆகணும்னா அட்லீஸ்ட் 3 to 4 years ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐடி டொமைனில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மற்ற நான் ஐடி டொமைன்லேருந்து இருக்கலாம். பட் மேஜர் ஸ்கில் என்ன அப்படின்னா வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எஸ், ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனியில், நாட் ஓன்லி இன் இந்தியா, எந்த ஒரு ஐடி கம்பெனிலையும் எடுத்தாலும் சரி, ஸ்க்ரம் மாஸ்டர் ரோல் இப்போல்லாம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரோலோட ஒரு எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ், அவங்களோட டாஸ்க் ஒரு 9 ஸ்டெப்பாக ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஸ், திஸ் இஸ் பிரியா. நான் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வீடியோவாக போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். Do subscribe my channel, hit the bell icon so you will get a notification. So alright, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்க்ரம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்க்ரம்ன்றது வந்து இட்ஸ் நத்திங், அது வந்து ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸை தான் நம்ம வந்து ஸ்க்ரம்னு சொல்கிறோம். ஸோ அந்த ப்ராசஸில் ஒரு அஜைலோட வேல்யூஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த ஃபாலோ பண்ணுறவங்கள மேனேஜ் பண்ணுறவங்க பேர் தான் வந்து ஸ்க்ரம் மாஸ்டர். அண்ட் ஆஸ் எவ்ரி ஒன் நோ, இன் இந்தியா ஸ்க்ரம் மாஸ்டர் இல்லாத இப்போ ஒரு டெவலப்பிங் டீமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ முன்னாடிலாம் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து வாட்டர்ஃபால் மாடல், அதெல்லாம் ஐட்ரேஷன் மாடல், ஸோ இந்த மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எல்லா கம்பெனிஸ், ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிஸ் வந்து இந்த ப்ராசஸ்க்கு வந்து அடாப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் இந்த ரோல் தான் நான் சொல்லுவேன், அண்ட் இந்த ப்ராசஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ எஸ், ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா வந்து ஸ்க்ரம் மாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொல்கிறது வந்து ஜீரா போர்டு. ஸோ ஜீரா போர்டுன்றது வந்து ஒரு டூல். ஸோ அந்த டூல் வந்து கம்பெனிஸ் டு கம்பெனிஸ் அந்த டூலோட நேம் வந்து வேரி ஆகும். ஸோ ஒரு சில கம்பெனியில் வெர்ஷன் 1 யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில கம்பெனியில் ஜீரா யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில கம்பெனியில் ட்ரெலோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ this tool will vary company to company and based on their process, but in the process, in the practice எல்லாமே almost same தான். ஓகேங்களா? ஸோ நான் இந்த வீடியோவில் நான் ஜீரான்றது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் எடுத்துகிட்ருக்கேன், ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ஓகேங்களா? ஸோ நம்பர் 1 வந்து செட்டிங் அண்ட் கான்ஃபிகரேஷன் த டீம். இப்போது ஒரு டெவலப்மெண்ட் டீம்னு இருக்குன்னா, இப்போது அந்த டீமில் ஒரு 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த 8 மெம்பர்ஸ்க்கும் அந்த ஜீரா போர்டுக்கான அக்சஸ் இருந்திருக்கணும். அண்ட் அந்த அக்சஸ்லாம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எல்லா பேருக்குமே வந்து ஸ்டோரி அசைன் ஆகிருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்பர் 1 ஸ்டெப் அண்ட் நம்பர் 1 டாஸ்க். ஸோ when I say ஸ்டோரி, இதில் ஸ்டோரினா எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அந்த டெவலப்பரோட டாஸ்க் ஒரு ஹியூஜ் டாஸ்க், ஹியூஜ் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த என்டையர் ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டெவலப்பரால் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸை ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி டாஸ்க் பை டாஸ்க்காக கொடுப்பாங்க. ஸோ அந்த டாஸ்க் தான் எல்லா டெவலப்பர்ஸ்க்கும் அசைன் ஆகிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இதுதான் வந்து நம்பர் 1 டாஸ்க். அண்ட் நம்பர் 2 டாஸ்க் என்னென்னா வந்து ஃபெசிலிட்டேட்டிங் தி ஸ்க்ரம் ஈவெண்ட்ஸ். ஸோ இதில் மேஜர்லி ஸ்க்ரம் ஈவெண்ட்ஸ் எதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, ஸ்க்ரமோட செரிமனிஸ், ஸ்ப்ரிண்டோட செரிமனிஸ். ஸோ இந்த செரிமனிஸை 4ஆக வந்து டிவைட் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடியுமே வந்து இந்த 4 செரிமனிஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பட் இருந்தாலும் ஓவரால் வியூவாக நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னென்னா வந்து ஸ்ப்ரிண்ட் பிளானிங். அதாவது ஒரு ஐட்ரேஷன்னா கம்பெனிஸை பொறுத்து ஒரு சில கம்பெனிஸில் 2 வீக்ஸ் ஒன் ஐட்ரேஷனாக இருக்கலாம், இல்லை 3 வீக்ஸ் ஒன்ஸ் ஐட்ரேஷனாக இருக்கலாம். இந்த 2 வீக்ஸ் ஐட்ரேஷனில் ஸ்ப்ரிண்ட் பிளானிங் நடக்கும். அந்த 2 வீக்ஸுக்கான ஒர்க் வந்து அசைன் பண்ணுவாங்க. அந்த ஸ்ப்ரிண்ட் பிளானிங் மீட்டிங்கில் தான் இப்போ ஒரு டெவலப்பர்ஸ் டீமில் ஒரு 8 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 8 மெம்பர்ஸுக்கான ஒர்க் வந்து அசைன் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பஃபர் டைம் கொடுப்பாங்க, ஏதாச்சும் ஒரு டிபெண்டன்சி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டிஸ்கஷனும் அந்த ஸ்ப்ரிண்ட் பிளானிங் டீமில் தான் நடக்கும். அதில் தான் வந்து ஒர்க் அசைன் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அண்ட் செகண்ட் என்னென்னா வந்து என்ன நடக்கும்னா, ஸ்ப்ரிண்ட் பிளானிங்க்கு அப்புறம் வந்து ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ நடக்கும். ஸோ ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூவில் இந்த ஒர்க்
பண்ணது எல்லாமே நம்ம வந்து டெமோ காட்டணும். ஸோ இந்த டெமோவில் என்னென்னா இந்த 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 2 வீக்ஸில் நம்ம வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்குமா, ஆன் டைமில் நம்மளால் டெலிவரி கொடுக்க முடியுதா, ஏதாச்சும் ஒரு டிபெண்டன்சி ஒரு இம்படிமெண்ட்ஸ் ஒரு இஷ்யூஸ் ஏதாச்சும் கான்ஃப்ளிக்ட் ஃபேஸ் பண்ணியிருக்குமா. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூவில் நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் பிஃபோர் தட் எவ்ரிடே இந்த ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், எவ்ரிடே வந்து டெய்லி ஸ்டாண்டப்னு நடக்கும், அதாவது டெய்லி ஸ்க்ரம் கால் நடக்கும். ஸோ ஸ்க்ரம் மாஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா டெய்லி ஸ்டாண்டப் கால் வந்து ஸ்கெடியூல் பண்ணுவார். ஸோ இந்த மீட்டிங்லேயும் வந்து எவ்ரிடே வந்து நம்ம ஸ்டேட்டஸ் சொல்லணும், நம்மளோட ஸ்டோரிஸ் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, நம்ம ஆன் டைமில் டெலிவர் பண்ண முடியுமா, இல்லை ஏதாச்சும் வந்து ஒரு பிளாக்கஸ் இருக்கா. ஸோ இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். பிளாக்கஸ் இருந்தால் இது எப்போ வந்து அது வந்து ரெக்டிஃபை ஆகும், ஸோ எப்போ வந்து அது ஒயிட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து டே டு டே காலில் இந்த 2 வீக்ஸில் நடக்கும். ஆஃப்டர் தட் ஒன்லி ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ வந்து டெமோ நம்ம என்னெல்லாம் முடிச்சிருக்கோமோ அது வந்து ஒரு அஃபிஷியல் இந்த சென்ஸ் அதில் வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணுவாங்கன்னா ஸ்க்ரம் மாஸ்டர் டெஃபினட்டாக இருப்பார், அண்ட் ப்ராடக்ட் ஓனர், ப்ராஜெக்ட் மேனேஜர், இவங்க எல்லாமே வந்து அந்த காலில் கனெக்ட் ஆவாங்க. ஸோ அவங்க முன்னாடி வந்து நம்மளோட ஸ்டோரிஸை டெமோ காட்டணும். அண்ட் ஃபைனலி என்ன நடக்கும்னா ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோ. ஸோ ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோ இந்த 4 செரிமனிஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் டாஸ்க். ஸோ ஃபெசிலிட்டேட்டிங் திஸ் ஸ்க்ரம் ஈவெண்ட்ஸ். அண்ட் தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மானிட்டரிங் தி ப்ராசஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எவ்ரிடே வந்து டெய்லி ஸ்டாண்டப் நடக்குதுல்ல, ஸோ அந்த ஸ்டாண்டப்பில் எவ்ரிடே அந்த எல்லா டெவலப்பர்ஸோட ஸ்டோரி ஸ்டேட்டஸும் எந்த லெவலில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஜீரா போர்ட்டில் வந்து அந்த காலம்ஸ் இருக்கும், காலம்ஸ் இந்த சென்ஸ் டெம்ப்ளேட் இருக்கும். இப்போது ஒரு டெவலப்பர் வந்து அந்த ஸ்டோரி அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி, ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோரி வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்கும்னா டு டூ ஸ்டேட்டஸ். ஸோ ஒன்ஸ் அந்த ஸ்டோரி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த ஸ்டோரி வந்து எந்த ஸ்டேட்டஸ்க்கு போகும்னா இன் ப்ரோக்ரஸ் ஸ்டேட்டஸ். ஸோ அந்த ஸ்டோரி முடிச்சதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டஸ்க்கு போகும்னா டன் ஸ்டேட்டஸ். ஸோ அந்த ஸ்டோரி டெமோ கட்டினதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டஸ்க்கு போகும்னா அக்செப்டட் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் டெவலப்பர்ஸ் பண்ணணும். ஸோ இன் சச் கேசஸ் டெவலப்பர்ஸ் மிஸ் பண்ணிட்டாருன்னா அது வந்து ரிமைண்ட் பண்ணணும். யார் ரிமைண்ட் பண்ணணும்னா ஸ்க்ரம் மாஸ்டர். ஸோ எல்லாரும் அவங்களோட பர்டிகுலர் எஃபோர்ட்டை போடுறாங்களா, ஸோ அந்த எஃபோர்ட்டை வந்து அவங்க லாக் பண்ண முடியும். ஏன்னா அந்த டைமில் வந்து ஸ்டோரிஸ் ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட எஃபோர்ட்டை வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப், மானிட்டரிங் தி ப்ராசஸ். அண்ட் நம்பர் 4 என்னென்னா வந்து ரிமூவிங் தி இம்பிடிமெண்ட்ஸ். ஸோ இம்பிடிமெண்ட்ஸ் மீனிங் என்னென்னா வந்து ஸோ இதில் வந்து பிளாக்கர்ஸ் சொல்லலாம். இப்போது நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன், இந்த ஒர்க் பண்ணதுனால என்டையர் ஆர்கிடெக்சரே சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அந்த ஒர்க் வந்து இப்போ பண்ணக்கூடாது. ஸோ இப்போது என்ன பண்ண முடியும், இந்த ஒர்க்னால எந்த ஃபீச்சர்ஸும் வந்து அஃபெக்ட் ஆகாது, ஸோ இதனால் எந்த ஒரு இம்பேக்டும் வராது அப்படின்னா அந்த ஒர்க் வந்து நான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ அந்த ஒர்க் இப்போ ஒரு பெரிய ஒரு இஷ்யூஸ் இருக்குது, ஒரு வல்னரபிலிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ணும்போது த என்டையர் ப்ராடக்டே கொலாப்ஸ் ஆகும், த என்டையர் டிசைனே சேஞ்ச் ஆகணும் போது ஸோ அந்த டைமில் ஒரே ஒரு டெவலப்பர் மட்டும் டெசிஷன் எடுத்து மாற்ற முடியாது. ஸோ இந்த டைமில் யாரெல்லாம் வருவாங்கன்னா ப்ராடக்ட் ஓனர் வருவாங்க, ஆர்கிடெக்ட் வருவாங்க, சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் வருவாங்க, ஸோ டீம் லீடர் வருவாங்க. ஸோ இவங்களோட எல்லாரோட டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணலாம், இந்த டைமில் இந்த சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ரிமூவிங் தி இம்பிடிமெண்ட்ஸ். ஸோ யாரோட டிஸ்கஷன்ஸ், யாரோட சஜஷன்ஸ்லாம் தேவைப்படுது. ஸோ அந்த ஜீரா போர்ட்லேயே ஸ்க்ரம் மாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ யாரெல்லாம் வந்து யாரோட நேம்லாம் டேக் பண்ணால் இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு போயிட்டு சேரும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம 4 டாஸ்க், ரிமூவிங் தி இம்பிடிமெண்ட்ஸ். அண்ட் நம்பர் 5 என்னன்னா வந்து ப்ரொமோட்டிங் தி கொலாபரேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஒர்க் தராங்க, என்னோட டாஸ்க் வந்து அசைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டாஸ்கில் நான் வந்து ஒரு யூஐ டிசைன் க்ரியேட் பண்ணணும். அந்த யூஐ டிசைன் வந்து எனக்கு எப்படி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாக் டேட்டா இருந்தால் மட்டும்தான் நான் அது பண்ண முடியும். ஸோ அந்த மாக் டிசைன் வந்து வேறு ஒரு டீம் தர மாதிரி இருந்ததுன்னா நான் என்ன பண்ணணும், அந்த டீம் கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் தேவை, என்ன மாதிரி டிசைன்ஸ் தேவை, என்ன மாதிரி லேஅவுட்ஸ் தேவை, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கூட கால் கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட நீட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட மாக் டேட்டாவை வாங்கிட்டு பேஸ்ட் ஆன் தட் ஐ ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட். ஸோ இதுதான் வந்து ப்ரொமோட்டிங் தி கொலாபரேஷன்ஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது நான் என்னோடய ஒர்க் முடிச்சிட்டேன், ஆர்எல்ஸ் இந்த ஒர்க்கை நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், த சேம் ஒர்க் என்னோட டீம் மெம்பர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பண்ண வைக்கிறது யாருன்னா வந்து ஸ்க்ரம் மாஸ்டர். ஸோ
இந்த ஒர்க் ஓகே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இவங்க வந்து ஸ்டக்கில் இருக்காங்க, இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிச்சிங் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே ரிமைன் பண்ணுறது சொல்கிறது பேர் தான் வந்து ஸ்க்ரம் மாஸ்டர். ஸோ இதுதான் வந்து ப்ரொமோட்டிங் தி கொலாபரேஷன்ஸ். அண்ட் நம்பர் 6 என்னென்னா வந்து என்ஷூரிங் தி டிரான்ஸ்பரன்சி. இதில் டிரான்ஸ்பரன்சி மீனிங் என்னென்னா, இப்போ நான் ஒரு ஃபீச்சர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் க்ரியேட் பண்ணால் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் இல்லை வந்து இன்னொரு ஒரு நியூ டிசைன்ஸ் இல்லை க்ரியேட் பண்ணலாம், இல்லை இந்த கோட் வந்து புல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்த ப்ராடக்ட் ஓனருக்கும் ப்ராஜெக்ட் மேனேஜருக்கும் நம்ம வந்து தெரியப்படுத்துகிறோம் த்ரூ தி ஸ்க்ரம் மாஸ்டர். ஸோ இதுதான் வந்து என்ஷூரிங் டிரான்ஸ்பரன்சி. ஸோ ஆக்சுவலி டீம் என்ன பண்ணிட்டுருக்காங்க, ஸோ டீம் என்ன மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க, ஸோ டிப்ளாய்மெண்ட் எப்போ பண்ணலாம், ஸோ இந்த ஒர்க் பண்ணால் டிப்ளாய்மெண்ட் இப்போ பண்ணலாம். ஸோ எப்போ ஒவ்வொரு டெவலப்பர்ஸும் ஒவ்வொரு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் வி ஷுட் நாட் டூ தி டிப்ளாய்மெண்ட். ஸோ எல்லா ஒர்க்ஸுமே வந்து கோடை வந்து மர்ஜ் பண்ணிவிட்டு எல்லா ஒர்க்ஸுமே சேர்ந்து அக்குமுலேட் பண்ணி ஆஃப்டர் தட் வி ஹாவ் டு டிப்ளாய். ஸோ இது எல்லாமே சொல்லணும். இது எல்லாமே யாருக்கு தெரியப்படுத்தணும்னா வந்து த ஹையர் அத்தாரிட்டி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ப்ராடக்ட் ஓனர், ப்ராஜெக்ட் மேனேஜர், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், இது எல்லாத்துக்குமே சொல்லணும். ஸோ இதுதான் வந்து என்ஷூரிங் தி டிரான்ஸ்பரன்சி. அண்ட் நம்பர் 6 என்னென்னா வந்து ஃபெசிலிட்டேட்டிங் தி ரெட்ரோ. ஸோ இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் அந்த ஸ்ப்ரிண்ட் செரிமனியோட ஃபோர்த் செரிமனி தான் வந்து ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோ. ஸோ இந்த ரெட்ரோ கால்னு வைப்பாங்க. எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறமே வந்து ஸ்க்ரம் மாஸ்டர் வந்து இந்த ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோ கால் ஸ்கெடியூல் பண்ணுவார். ஸோ இந்த ரெட்ரோவில் ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதாவது வாட் வென்ட் வெல், விச் திங்ஸ் நீட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஏதாச்சும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த ஸ்ப்ரிண்ட். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து டெவலப்பர்ஸ் டீம் கூட வந்து ஒரு கால் ஸ்கெடியூல் பண்ணி வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஏதாச்சும் வந்து ஒரு ஸ்டோரியோட ஒரு அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா புரியல, இல்லை ஒரு சில எனக்கு வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கல, இல்லை வந்து எனக்கு ஒரு காம்பிடென்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த இதில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஆஸ் எ டெவலப்பராக. ஸோ இது எல்லாமே ஸ்க்ரம் மாஸ்டர் வந்து நோட் பண்ணிக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட் ஐட்ரேஷனில் வந்து அவங்க வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம 6 பாயிண்ட். அண்ட் நம்பர் 7 என்னென்னா வந்து ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டீமில் வந்து ஒரு 8 டெவலப்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த 8 டெவலப்பர்ஸ்க்கும் வந்து எல்லாருக்குமே சேமான ஒரு காம்பிடென்ட் இருக்குமான்னு தெரியாது. இப்போது அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து ஜாவாவில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, பேக் எண்ட் வந்து ஜாவா, ஃப்ரண்ட் எண்ட் வந்து ரியாக்ட் அப்படின்னா, இந்த 8 டெவலப்பர்ஸுமே வந்து ஒரே மாதிரியான ஸ்கில்ஸ் செட்டோடு தான் இருப்பாங்க, ஒரே மாதிரியான காம்பிடென்சி தான் இருக்கும்னு தெரியாது. ஸோ ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அவங்களோட காம்பிடென்ஸ் லெவல், அதாவது அவுட் ஆஃப் 5க்கு வந்து 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், இல்லை 4 இருக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் அந்த ஸ்கில் ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்காங்களோ ஸோ அவங்களாம் வந்து ஒரு கேடி செஷன்ஸ் இல்லை கோட் வாக் த்ரூ ஒரு கால் மாதிரி ஸ்கெடியூல் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வேலை யாருன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரம் மாஸ்டர். ஸோ எந்த டெவலப்பர்ஸ்க்கு ஒரு காம்பிடென்ட் இல்லை, ஸோ எந்த டெவலப்பர்ஸ்க்கு எந்த ஸ்கில் வந்து தேவைப்படுது, ஸோ இது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுறவங்களும் வந்து ஸ்க்ரம் மாஸ்டர் அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டும் கொடுக்கணும். ஸோ இதில் சப்போர்ட் மீனிங் என்னென்னா வித்தின் டீம்லேயும் இருக்கலாம் அண்ட் எக்ஸ்டர்னல் டீம்லேயும் இருக்கலாம். இது வந்து ஆர்கனைசேஷன் லெவல்லையும் இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு கோர்ஸோட அக்சஸ் கொடுக்கறது, இல்லை எக்ஸ்டர்னல் டீம் கிட்ட ஹெல்ப் கேட்டு அதில் யார் வந்து ரொம்ப மென்டர் இல்லை வெல்வெஸ்டாக இருக்காங்க அவங்கக்கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்டு கால் ஸ்கெடியூல் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்கில் செட்டை மட்டும் சொல்லி கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டும் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து ஸ்க்ரம் மாஸ்டரான வேலை தான். அண்ட் லாஸ்ட் ஒர்க் என்னென்னா வந்து கஸ்டமைசிங் தி ஒர்க் ஃப்ளோஸ். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுறோம்ல, இதோட அல்டிமேட் கோல் என்னென்னா அந்த டீமை ஒரு கரெக்டான பாத்துக்கு கொண்டு போகணும். ஸோ ஆன் டைம் டெலிவரிக்கு எத்தனை ஸ்டோரிஸ் அந்த பர்டிகுலர் டெவலப்பர்ஸ்க்கு அசைன் ஆகுதோ எல்லா ஸ்டோரிஸும் அக்செப்ட் ஆகணும், எல்லா ஸ்டோரிஸோட ஒர்க் முடியணும், மேஜரான ஒர்க். ஸோ இது எல்லாமே முடியணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகணும், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அவுட்புட் கிடைக்கணும். ஸோ இதுதான் வந்து மெயினான அல்டிமேட் கோல். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க தான் பேர் வந்து ஸ்க்ரம் மாஸ்டர். இந்த 9 ஸ்டெப் ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் தான் மோஸ்ட்லி வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து நாட் எலிஜிபிள். ஸோ தட் யூ ஷுட் கீப் இன் மைண்ட். ஸோ இது நீங்கள் ஸ்க்ரம் மாஸ்டர் ரோலுக்கு அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் வந்து எய்தர் சிஎஸ்எம் இந்த பிஎஸ்எம் இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இந்த ஸ்கில் இஸ் வெரி வெரி மேண்டேட்ரி. நீங்கள் ப்ராடக்ட் ஓனர்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி இருக்கும், வித்தின் ஆர்கனைசேஷனில் பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு சில டீம் மெம்பர்ஸ் ஏதாச்சும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, வித்தின் டீமுக்குள்ளார ஒரு இஷ்யூஸ் இருக்குது, ஒரு பிளாக்
பிளாக்கர்ஸ் இருக்குது, ஒரு இம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு டிபெண்டன்சி இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு அவங்களுக்கான ஹெல்ப் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நீங்கள் மல்டிபிள் பீப்புள் கூட வந்து கால் ஸ்கெடியூல் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே தேவை வந்து கம்யூனிகேஷன். ஸோ இதை மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக வந்து இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எஸ், ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.